வெளியில இருந்து பார்த்தா என்ன தெரியும், உள்ள வந்து பார்த்தா தானே என்னன்னு தெரியும். கமான் மது. கமான் மது, கமான் ஐ சே. ஓகே, within 2 minutesல ஃப்ரெஷ் அப் ஆயி வந்துடுறேன். ஓகே, நாம சும்மா இருந்தாலும் விட மாட்டேங்கிறானுங்க. சரி, ஹலோ பிரியா. பிரியா, ஒரு நிமிஷம். என்ன மது? நாளைக்கு என்னோட பர்த்டே. சிம்பிளா தான் கொண்டாடுறேன். முக்கியமானவங்களை எல்லாம் கூப்பிட்டுருக்கேன். நீயும் கண்டிப்பா வரணும். Why not? I'll definitely come. ஓகே, பாய். Happy birthday to you, Madhu. Many more happy returns of the day, Madu. Happy birthday to you. Many more happy returns of the day. Many happy returns of the day. மது, என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னியே, எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. என்ன மது சொல்லு. ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதான் எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. என்னது, உனக்கு டென்ஷனா? நான் இது வரைக்கும் எந்த பொண்ணுகிட்டயும் சொல்லாத விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னது? அது வந்து சொல்லு மது. சொல்லட்டுமா? I love you. What? நீ என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் உன்னை எப்படி லவ் பண்ண முடியும்? மது, நான் மட்டும் இல்ல, உன்னை எந்த பொண்ணு லவ் பண்ண மாட்டான். உன்னை லவ் பண்றதுக்கு உன்கிட்ட என்ன அழகதை இருக்குன்னு நினைக்கிற? பணம், செல்வாக்கு, அழகு, இது மட்டும் இருந்தா லவ் பண்ண முடியாது. விருப்பப்படுறதுக்கு கேரக்டர் தான் முக்கியம். நம்ம சேருவ பாரு, அழகு அந்தஸ்து இல்லாம போனாலும் பெண்கள் விருப்பப்படுறது இந்த மாதிரி கேரக்டர் தான். உன் வாழ்க்கை எப்படி போகும்னு உனக்கே தெரியாது. அப்படிப்பட்ட உன் கூட வாழ்க்கைய பங்கு போட்டுக்க நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே முன் வர மாட்டான். உன் ஜாலிக்காக எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கைய பாழாக்கிருப்பேன்னு எனக்கு தெரியும். மத்தவங்க உன்னை மதிக்கணும்னா இனிமேலாவது மனுஷனா மாறதுக்கு முயற்சி பண்ணு. குட் பை. மது, நீ ஏங்க வந்த போ. கண்ணன், என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நான் உன்னை எப்படி லவ் பண்ண முடியும்? மது, உன்னை நான் மட்டும் இல்ல, எந்த பொண்ணுமே லவ் பண்ண மாட்டான். உன்னை லவ் பண்ணதுக்கு உன்கிட்ட என்ன அருகதை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்க? பணம், செல்வாக்கு, அழகு, இத பார்த்து மட்டும் லவ் பண்ண முடியாது. விருப்பப்படுறதுக்கு கேரக்டர் முக்கியம். கேரக்டர் முக்கியம். கேரக்டர் முக்கியம். மது, ஏய் மது, 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 ஏய் மது, ஏன்டா இவ்வளவு டல்லா உட்கார்ந்துகிட்டு இருக்க? என்னடா ஆச்சு, சொல்லுடா. நீ இப்படி டல்லா இருந்தா எங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கா? நீ ஊன்னு சொன்னா எத்தனையோ அழகான பொண்ணுங்க ரெடியா இருக்காங்கடா. என்னன்னு சொல்ற? இந்த பிறந்த நாள் தான் எனக்கு உண்மையான பிறந்த நாள். இன்னையில இருந்து ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்க போறேன். என்ன விட்டுருங்கடா.
காலைல இருந்து சோறு தண்ணி இல்லாம இப்படியே உட்காந்துருக்கேடா. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குடா. என்ன விட்டுருங்க. வாழ்க்கையில நான் எல்லாம் ஒரு உருண்டையா சாப்பிடுறா. உனக்காக நாங்கெல்லாம் 2 நாளா சாப்பிடாம இருக்கோம்டா. இவனை பாடுறா. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பாடு, 4 வேளை டிஃபன், பேய் தீனி திங்கிறவன் 2 நாளா பச்சை தண்ணி கூட சாப்பிட மாட்டேங்கிறான்டா. நீ பட்டி கிடக்கும்போது நாங்க மட்டும் எப்படி சாப்பிட முடியும்? டேய், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன், என்னை இப்பவே விட்டுருங்கடா ப்ளீஸ். டேய், எனக்கு வாழணும்னு ஆசை இல்ல. எனக்கு வாழ்க்கையில விரக்தி ஏற்பட்டுருச்சுடா. காரணம் கேட்காதீங்களா? போயிடுங்க, போங்கடா. தயவு செஞ்சு போங்கடா. போங்கன்னு சொல்றேன்ல, போங்கடா. புரியுது மாமா, நீ ஏன் இப்படி பேசணும் எனக்கு தெரியும். புரிய உன வேண்டாம்னு சொல்லிட்டு அதனால தானே. அது காரணமே நீதான்டா. எஸ் எஸ், அது தெரிஞ்சதுனாலதான் என்கிட்ட இருந்த கெட்ட குணங்களை எல்லாம் மூட்டை கட்டி போட்டேன். ஏன் தெரியுமா? பிரியா பிரியா எனக்கு சொந்தமாகணும்னு தான். ஏண்டா, பிரியாக்காக எதுனாலும் செய்யா? எஸ், செய்வேன்டா. பிரியாக்காக என் சரீரத்துல இருக்கிற இந்த தலையை என் கையாலேயே வெட்டி பிரியா கால்ல நான் போடுவேன்டா. என் தலையை வெட்டி போடுவேன்டா. பிரியா கால்ல போடுவேன்டா. சபாஷ், உனக்கு என் மேல இருக்கிற அன்புக்கு நன்றி. இவ்வளவு நேரம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உன் நிலைமைய பத்தி சொல்லி என்கிட்ட வருத்தப்பட்டாங்க. நான் வந்து உனக்கு ஆறுதல் சொல்லணும்னாங்க. முதல்ல என்னால நம்ப முடியலதா. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது, இது வரைக்கும் நீ உன் வாழ்க்கையில கீ கொடுக்கிற பொம்மையாட்டம் கெட்ட பழக்கங்களுக்கும் கெட்ட குணங்களுக்கும் அடிமையா இருந்த. இங்க பாரு, நேத்து வரைக்கும் உன்னை சீனு சொன்னவங்க எல்லாம் நாளைக்கு உன்னை விரும்புற மாதிரி, உன்னை மதிக்கிற மாதிரி செய்யறது உன்னோட கையில தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டுல சாதனைகள் புரிஞ்சு பெரிய பெரிய அவார்ட் வாங்கின மேதைகள் கூட சாதாரண மனுஷங்க தான். உன்னோட நடத்த நல்லா இருந்தா இந்த பிரியா என்ன என் நாட்டு 100 பிரியா ஐ லவ் யூன்னு ஒன்னையே சுத்தி சுத்தி வருவாங்க. மது, நான் சொல்றது கேளு ப்ளீஸ். நீ இவங்க கிட்ட சொன்ன மாதிரி எனக்காக நீ எது வேணா செய்வங்கிறது உண்மை.